மகன் சுடலைக்கு ஈசன் கடவுள் சாமக்குடன் நடத்துகின்றார். எப்படி ஐயா? எப்படி தெரியுமா? எப்படி? மாயாண்டி சுடலுடைய ஆலயத்துல மகேஸ்வரனான கடவுள் வந்து சுடலை மாயாண்டிக்கு எட்டாத பீடம் அணி வைத்து சுடலையுட பீடத்தில் கும்பக்கரசன் சரசில் வைத்து குட்டி மாலை கொண்டு மாயாண்டி பீடத்தில் மாலம் மஞ்சள் தானே சாட்சி அலங்காரம் தானே செய்து உடையவன் அற்பற்ற மகம் எங்கு மாயாண்டி சுடலைக்கு தான் சுடலை உடப்பிடம் முன்னாலே தரவாழ எழவீரி ஒரு கோட்டா அரிதி பொங்கி ஒரு கோட்டா அரிதி பொங்கி அரிதி ஒரு படப்ப போடு இத ஒரு படப்பா போடுறாரு. ஒருகிடா கறி சமைத்து உடனே கொண்டு தட்டுதார முட்டையோட முருங்கைக்காயும் கத்தரிக்க பொரியலோட கடவுள் கொண்டு படப்பு போட்ட சுடலைக்கு தேங்காய் பழம் உடைத்து வைத்த தீபதூபம் தான் கொடுத்து தீபதூபம் தான் கொடுத்து மரபோல படப்பு ஏற்றி மணி விளக்க பொருத்தி வைத்த மாயாண்டி சுடலைக்கு தான் மரபோல படப்பு ஏற்றி மனங்குளிர வணங்குதாரு. அப்போ பீடத்தில இருந்தவன் மாயாண்டி சுடலத்தை படப்பு முகம் பாக்குதையா பியாய் போல எங்க பியாட்டி மகம் ஆயிட்டு பார்த்த தெய்வம் ஒரு கோட்டை அரிதி சாதத்தை அரிதி சாதத்தை ஒரே கவ்வாழமா போடும் ஒரே கவ்வாழமா போடும். இதனை கண்டார் கடவுளான ஈசன். பாவி என் மகனே மாயாண்டி சுடலை மலை போல படப்பேத்தி மாயாண்டி மாசுடலை உன்னை மனதார வணங்கினேனே. ஒரு ஓட்டரி சாதத்தையும் ஒரே கபாலமா வாயில போட்டியே. விரித்திருந்த இலைய கூட காணல கூடவா வலிச்சு வாயில போட்டியோ. மகனே மாயாண்டி சுடலை இப்படியா மனிதன் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டது? மண்டலமான உலகத்திலே மனிதர்கள் உன்னை தெய்வம் என்று வணங்குவாங்களா, மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. என்னடா அர்த்தம்? என்ன என்றார் ஈசனான கடவுள். மாயாண்டி சுடலை சொன்னார், அப்பா எனக்கு தானப்பா படம் போட்டீங்க, அதான் நான் சாப்பிட்டேன். உனக்கு தான் போட்டேன். சரி, எனக்கு தானே போட்டீங்க, அதான் நான் சாப்பிட்டேன். மகனே, ஐயா மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் வேண்டாமா? வித்தியாசம் வேண்டுமப்பா, வேணுமப்பா. பூலோகத்திலே நீ இப்படி போயிருக்கும் காலத்திலே பூலோக மக்கள் இப்படி கோயில் கட்டி கூட நடத்துவாங்க. சாமக்கூட நடக்கும் போது இப்ப நான் போட்டேனே இதே மாதிரி அவனுக்கு படம் போடுவாங்க. அப்படி படப்பு போட்டா ஆகாயத்தில் இருந்து ஆதியை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சக்கைகளை போடணும். அப்பதான் உலகத்திலே உன்னை உண்மையான தெய்வம், உறுதியுள்ள தெய்வம், கண்கண்ட தெய்வம் என்று சகலரும் உன்னை கையெடுத்து வணங்குவார். இப்படி மருதன் என்ன மாதிரி சின்னன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்க. சொல்ற அப்பா அப்பா இப்ப சொல்லிட்டீங்கல்ல,
இதுவரை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒண்ணும் தெரியாதப்பா. சொல்லிட்டீங்களா? இனிமேல் அப்படியே நடந்து கொள்கிறேன் தந்தையே. ஆண்டவனாய பகவானாய தந்தையே, தந்தையே ஊட்டுக்களம் ஊட்டுக்களம் என்று உயர்வா சொன்னீங்களே. ஆமா, உங்க மகன் மாயாண்டி சொல்லைக்கு இதுதான் ஊட்டுக்களமா? இல்லையடா மகனே, மாயாண்டி சொல்ல உனக்கு இப்போதே ஊட்டுக்களம் தருகிறேன் என்று இறைவனான கடவுள் ஏமசாம வேலை எல்ல குழுங்காச்சாமும் செஞ்சுடலை மாயாண்டி பீடத்துக்கு முன்னாலே இறைவனான சிவபெருமான் மாயாண்டி சுடலைக்கு ஊட்டுக்களம் கொடுக்கிறார். சுடலையின் பீடத்துக்கு எதிராக 7 அடுக்கு பரணு போட்டு அந்த 7 அடுக்கு பரநிலையும் அடங்காத சுடலை மாயாண்டிக்கு ஆண்டவங்கடவுள் ஊட்டுக்களம் கொடுக்கிறார். அதுல என்ன பலிய கொடுத்தார் தெரியுமா? முதலாவது பரணு ஊக்கமுள்ள முண்டனாய சுடலைக்கு நம்ம பலி கொடுக்காரு பாருங்க. என்ன பலிய கொடுத்தார்? முதலாவது பரன்ல அர்த்தசாமம் போல ஆத்தங்கிற சுடலைக்கு ஆடுகோழி ஒரு பரணம் அரணாரும் பலி கொடுத்தார். செங்கீடா ஒரு பரண ஒரு பரண கருங்கிடா ஒரு பரண ஆமாயா ஆமா சூடாடு ஒரு பரண சுலுப்பண்டி ஒரு பரண பாலாடு ஒரு பரண பாலுப்பண்டி ஒரு பரண கரும்பஞ்சி ஒரு பரண ஒரு பரண கடவுள்தானே பலி கொடு ஆமாய்யா ஏழாவது பரணாதியில யமசாம வேளையில இது ஏழாவது பரணாதியில எருமக்கிடா உலகி பலி கொடுத்தார். ஆறு நல்ல பரணு போட்டு சாம கூட்டு போட்டார். உலகி யாரு நல்ல பரணு போட்டு அங்க யமசாம அப்பதான் பகவான் கேட்டார், மகனே மாயாண்டி சுடலை இதானப்பா உனக்கு ஊத்துக்கணும் போதுமா? உன் வயிறு நடித்தா உள்ளம் குளிர்ந்து விட்டதா என்று உடையவன் பகவான் கேட்க மாயாண்டி சுடலை சொல்லுகிறார், அப்பா இதான் ஊட்டுக்கலாமா? இந்த பலியெல்லாம் எனக்கு காணாதப்பா. நாதன் கையிலை விட்டு மாயாண்டி சுடலை பூலோகம் போடுமானால் எனக்கு இப்போது நரபலி வேண்டும். நரபலி கேட்காத நட்ட நடு சாமம் போலே இந்த மாயாண்டிக்கு நரபலி கொடுத்தால் ஆதி கையிலை விட்டு அவனி பூலோகம் போவேன். இல்லை ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கைலாசத்தை விட்டு அடங்காத மாயாண்டி நான் போக முடியாது, போக மாட்டேன் என்று செஞ்சுடலை சீறி பாய்ந்திருக்கிறார். பகவான் நினைக்காரு, என்னடா சோதனையா போச்சு? நரபலிக்கு எங்கய்யா போவ? இல்லாத மாயாண்டி சுடலை அறிவிடா ஜங்கா வெட்டுவாங்க. இல்லாத மாயாண்டி சுடலை கைலாசத்தில் நரபலி கேட்கான்னு சொல்லி ஆத்திரத்துல அறிவிழந்து இந்த அடங்காத ஆத்தங்கரை செஞ்சுடலைக்கு நரபலி கொடுத்தோம்னா பூலோகத்திலிருந்து கேட்பானே. இல்லாத மாயாண்டி சுடலை பூலோகத்திலும் போய் அல்லவா நரபலி கேட்பான். பூலோக மக்கள் யாராவது மனிதனை வெட்டி மனித பலி கொடுப்பாங்களா? இந்த பொல்லாத துஷ்ட தேவதைய கும்பிடாதீங்கப்பா, யாரும் வணங்காதீங்கப்பா ஆமா என்று நமது மகன் மாயாண்டி
சரி நரபலிக்கு பதிலாக என்னையா குடிக்க ஏறியதா ஒரு பறி கொடுத்து கொடுத்து பொல்லாத மாயாண்டி சுடலையினுடைய மனதை சாந்தப்படுத்தி ஆமா ஒன்னு வெள்ளி கையை விட்டு பூலோகம் அனுப்ப வேணும் என்று ஆமா ஐயா பெரிய பகவான் ஆமா அந்த நட்ட நடு சாமம் போல சரி கைலாசத்திலே கீழே கோட்ட வாசல் ஆடல் இறைவன் சென்று என்று இறைவன் சென்று ஆமா கைலையிலே கீழே கோட்ட வாசலில் சனிப்பாறை என்னும் இடத்திலே ஆமா சந்திரசேகரனாகிய சாம்பசிவமூர்த்தியான பகவான் பகவான் வந்து சிதம்பராட்சரத்தை வரைந்தார். வரைந்தான். வரைந்த சிவன் சிவன் தன்னுடைய இடது காது குண்டலத்தை கழட்டி கலட்டி தெற்ப பிள்ளை உருமுடித்து 1008 உரு கொடுத்து ஆண்டவன் பகவான் அந்த சனிப்பாறையிலே விட்டறிந்தான். சாமாதி சாமம் போலே ஆமா சிவன் ஓங்கி விட்டறிந்தார். ஆமா பாறை அண்டகபாலமாக வெடித்தது. வெடித்தது. அதன் உள்ளே இருந்து யார் வாரா? இந்த நேரத்திலே ஆமா ஒரு மனிதன் பிறந்து வருகிறான். யாரு? எப்படி பிறந்து வருகிறான்? ஆமா கொலதீல மணிமாகிடா மணி மகளோ மகிடா தூங்குகின்ற சடைகளோட சடைகளோட மகளோ கை போன்ற முகத்தோட முகத்தோடு கருத்த தொந்தி வயிற்றோட வயதோடு வந்து வீரந்தானையா பிறந்தாரையா வீரந்தானையா உடைய கனியானோ கனியா கனியானும் பிறந்து வந்து உழைக்கு முன்னே வந்து குவித்து வணங்குகிறான். இறையோனே பகவானே அது என்ன நாம் என்ன பிறவி செய்த விவரம் என்ன மனிதன் அவன் கேட்ட போது ஆண்டவன் தாம்பரம் வச்சிருவான். வாடாங்கப்பா என் மகன் செல்வ கையிலையில பிறந்த நீனா தெய்வக்கனியன் என்று உனக்கு பேரு உனக்கு இலையில பிறந்த நீனா உன்னை எதற்காக இப்போது யாம் பதவி செய்தோம் எதற்காக? என்றால் சரி ஆதிகையிலே ஆண்டவன் பகவானான எனக்கு 3வது பிள்ளை உள்ள பிறந்திருக்கான். மணிவிளக்கிலே பிறந்தான் எனது மகன் மாயாண்டி சுடலை. உடனே அந்த பொல்லாத சுடலை மாடனுக்கு பொன்னு வெள்ளி கையாளத்திலே ஊட்டுக்களம் நடக்கும். நடக்கப்பா. ஊட்டுக்களத்திலே அடங்காத சுடலை மாயாண்டி நரபலி கேட்கான். ஏய்யா, என்னை வெட்டி பலி கொடுக்கவா? இல்லை இல்லை நீ அஞ்ச வேண்டாம். என்ன? அடங்காத ஆற்றங்கரை சுடலை மாடனுக்கு சரி இந்த அர்த்தசாமம் போலே நரபலிக்கு பதிலாக பதிலாக கனியான் உன் கைவெட்டி காரியத்தம் பலி கொடுப்பாய் என்றார். என்றார். அந்த பிரகாரம் அந்த பிரகாரம் ஆண்டவன் ஆணைப்படி கனியான் வந்து வந்து அடங்காத சுடலை மாடனுக்கு ஊட்டுக்களம் நடைபெறுகிற போது போது நரபலிக்கு பதிலாக கனியான் கைவெட்டி காரிரத்தம் பலி கொடுக்கிறான். பலி கொடுக்கிறார். கைவெட்டி சரளை ஆகாயத்தில் எரிய எரிய ஆண்டவனாகிய அற்றங்களை செஞ்சுடலை ஆமா அந்தரத்தில் நின்று நின்று கொண்டு கைவெட்டி சரளையை வாங்கி விட்டார். வாங்கி கொண்டார். கனியான் கைவிட்டோடு கூட்டுக்கலாம் கைலாசத்திலே மாயாண்டி உடலைக்கு ஊட்டுக்களம் நிறைவாச்சு. இறங்கி அப்பதான் பகவான் சொன்னார், மகனே ஊட்டுலாம் போதுமா? உன் வயிறு அழிஞ்சிட்டா? இறங்குதா இப்ப நீ பூலோகம் போறியா? போகிறேன் தந்தையே. என்றார். மகனே சும்மா போ பூலோகத்திலே சென்று என்று பொல்லாத மாயாண்டி சுடலை ஆமா பூலோக திருநாட்டிலே நீ போயிருக்குனாய். நாடு வையகத்து மக்கள் எல்லாம் உன்னை வழிபடுவார்கள். வழிபடுவார். உன்னை நம்பி வழிபடுகின்ற மக்களுக்கெல்லாம் நீ வாழ்வதற்கு நீ வரம் கொடுக்கணும் அப்பா. வரங்கள் பல நீ அருள வேண்டும். அருள வேண்டும். அதற்கு சரி ஆற்றங்கரை மாயாண்டி
சுடலை உனக்கு அரிய பெரிய வரங்களை யாம் தருகிறோம். அத்தனை வாங்கி கொண்டு அடங்காத மாயாண்டி சுடலை நீ அவனி பூலோகம் செல்வாயப்பா. என் மகனே மாயாண்டி சுடலை நீ பூலோகத்திலே போயிருக்கும் நாளில் அல்லாத மாயாண்டி சுடல வழிபடக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ வைப்பாய் வாழற மனைவர் மக்களை வாழ வைப்பாய் வாழற வந்து நின்று காவல் என் மகனே சுடல நீ வரம் கொடுத்தால் தப்பாது வரம் கொடுத்தால் தப்பாது மக்களுக்கு வாக்கு சொன்னா பொய்யா Julie.
கொண்டு தாயான பேச்சு பிரமணச்சதையோடு கைப்பட பூதப்படைகளை அழைத்துக் கொண்டு ஆண்டவனாய் மாயாண்டி சுடலை அரண் கொடுத்த தண்டியில் அமர்ந்து களக்குடி ஆற்றங்கரை மாயாண்டி சுடல ஆதி வெள்ளி கயிறை விட்டும் எப்படி வாரா அவனி பூலோகம் வருகின்றார் ஐயா எப்படி வருகின்றார் கடவுள் மகன் மாயாண்டி கைலாச வாசல் வீட்டு அழகன் சுடல தெய்வம் ஆனத்தங்கிலி பருவாதாமா இருப்பாரு மதிப்பாரா ஏழைகள்லாம் ஒரு சுடை எட்டு நாட்டை கடலும் விட்டு மாயாண்டி ஏக போக பட்டணம் கடலும் விட்டு ஓஜராஜன் நாடு வெற்றி முத்தி இல்லாத செஞ்செருத்தேர் எதுவும் விட்டு வெற்றி மகம் வியாயாண்டி ஏறு பெற்ற சுடலை தெய்வம் வருகின்றாரே பூலோகம் ஏகாதாசி நாடும் விட்டு இசைஞ்சுடல தெய்வம் பூலோகம் தன்னாதீர மயம்மர சிகரத்தீரே ஐயா சிகரத்திலே அங்கே இறங்கி நின்றார் சுடலை சுடலை யமயமலை சிகரத்திலே எங்கள் ஆண்டவனாய மாயாண்டி சுடலை முதலாக எங்க வாரா பூலோகத்தில் வந்து இறங்கினார். இறங்கினார் இந்த நேரத்தில் ஆமா பாடும் புலமைக்கு பரிசு தர வேண்டும் என்று வேணுமல்லு களக்குடி அருள்மிகு ஆமா ஆத்தங்கரை சுடலைமாட சுவாமிகள் இங்கே ஈசம்மாகன் சுடலை தெய்வம் ஆதிவள்ளி கயிறை வைத்து பூலோகம் தன்னில் வந்து யமயம்மாளை சிகரத்தில் இறங்கிய ஒரு மாயாண்டி யாரிட்டு பார்க்காது யாரிட்டு மகன் சுடலை ஏறிட்டு பார்த்தார் சுடலைசன். ஆமா அவர் பார்த்த திசை மேற்கு திசை. யாருக்கு திகை மேற்கு திசையிலே அரபிக்கடலுக்கு அப்பால அப்பால் அரபு நாட்டு சீமையிலே சரி அராபிய மக்கள் எல்லாம் வழிபட்டு வரக்கூடிய மெக்கா மெதினா என்று சொல்லப்பட்ட ஆமா மக்கம்பள்ளி வாசலை மாயாண்டி சுடலை முதலாக பூலோகத்தில் கண்டார். கண்டார் சரி உடனே ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஆமா முதலாக நாம் இப்போது பூலோகம் வந்திருக்கோம். வந்திருக்கோம் பூலோகத்திலே சரி நான் வந்த புதுமைகளை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டும் என்று பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்த ஆமா புதுமையான மாயாண்டி சுடலையை பற்றி பூலோகத்தார் தெரிய வேண்டும் தெரிய வேணும் என்றால் நாம் முதலாக அரபு நாட்டில் போய் மக்கம்பள்ளியிலே நடைய வாங்க வேண்டும் என்று ஆமா ஐயா மாயாண்டி சுடலை அங்கிருந்து இங்க போட்டு மாலை போட்டு வந்திருக்காரு இப்போ யமய மலையதில ஒரு காலா ஒரு காலா பள்ளி வாசல் ஒரு காலா ஒரு காலா ஒரு காலோ
வாசலிலே மாயாண்டி சுடரை வந்த நேரம் அரபு நாட்டு மக்கள் எல்லாம் புனித ஸ்தலமாய் வழிபட்டு வரக்கூடிய மெக்கா மெதினா என்ற மக்கள் பள்ளிவாசல்ல வைத்தியநாதன் ஆலயத்தில் சந்தனக்கூடு திருவிழா நடக்கும் போது இறைவனுக்கு சந்தோஷமா நடக்கும் போது சக்தி மகன் மாயாண்டி சுடல அடங்காத செஞ்சுடல ஆத்தங்கர மாயாண்டி நான் வந்த புதுமையை நாட்டு மக்கள் அறியணுமே அரபு நாட்டு மக்கள் அறிய வேணும் என்று ஆண்டவ மாயாண்டி ஆனப்பந்தங்கையில எடுத்தார் சுடலத்தை தெருவாகிலே அந்த போராட ரூதையா குறவ ஓட்டா ஓலக்காரன் சுடரத்தை அரபு நாட்டின் வீதியிலே ஆண்டவன் தமாயான் ஆச்சேரும்பும் செங்கல் சொல்லும் ஆச்சேரும்பும் செங்கல் சொல்லும் அடி அடி எடி
அரபு நாட்டையே கட்டி காக்கும் ஆண்டவனாய் அருட்பெரும் ஜோதியான அல்லாஹ் ஐயா நபிகள் நாயகமே நாயகமே மைதீன ஆண்டவா ஆண்டவா உன் ஆலயத்திலே ஆறுகால தொழுகை நடத்தி நாங்க கும்பிடுவோமே அல்லும்பகலை உன்னை வழிபட்டு வருகிறோம் வருகிறோமே அப்படிப்பட்ட எங்களுக்கு சரி 8 நாளா ஒரு பொல்லாத துஷ்ட தேவதையாரே ஆமா அழிவு மோசம் வந்து சேர்ந்து விட்டதே எங்கிருந்தோ வந்த தேவதை வந்து வந்து புனித ஸ்தலமான மக்கம்பள்ளியிலே வந்து வாழுகின்ற மக்களை எல்லாம் காட்டுத வன்கொலையா அடித்து கொல்லுதே சொல்லுது ஐயா இறைவா இது என்ன சோதனை என்ன சோதனை இதற்குத்தான் உன்னை வணங்குகிறோமா ஆமா இந்த அரபு நாட்டு மக்கள் எல்லாம் அபயக்குரல் போட இந்த அபய சத்தத்தை காதிலே கேட்ட மக்கம்பள்ளியிலே கோவில் ஊழியம் செய்து வரக்கூடிய ஆமா மைதீன் லப்பை சரி மீரான் லப்பை ஆமா முகமது லப்பை சரி அண்ணன் தம்பி 3 பேரு அரியதோறும் மந்திரவாதிகள் ஆமாப்பா அப்படிப்பட்ட மந்திரவாதி லப்பைமார்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது மயில் வந்து ஆடுதையா மாயாண்டி சுடலத்தை ஒத்த பந்தங்கையும் ஒத்த பந்தங்கையும் சுடலை ஊழத்த தம்போடு மாயாண்டி ஊழத்த தம்போடு கடவுள் மகன் சுடலத்தை மயில் வந்து ஆடுதை மந்திரவாதி லப்பைமார்கள் கேட்டார்கள் பொல்லாத துஷ்ட தேவதையே எங்கிருந்து எங்க வந்த எங்க நாட்டுல வந்து இந்த அட்டுழியம் செய்கிறாயே நீ யாரப்பா யாரப்பா என்று மந்திரவாதி லப்பைமார்கள் கேட்க ஐயா மாயாண்டி சுடலையோ ஐயா தாங்காமரியா அரபு நாட்டு சரி மக்களாகிய மந்திரவாதி லப்பைமார்களே ஆமா நான் பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்துள்ளேன் வந்திருக்கேன் ஆதி கையிலே அரணார் பார்வதிக்கு அழகு திருமகனாக ஆதிகையிலே அவதரித்தவன் அடங்காத மாயாண்டி சுடலை பொன்னு வெள்ளி கையிலை விட்டு பூலோகம் வந்தேன் பூலோகத்திலே முதல் முதலாக மக்கம்பள்ளியை கண்டேன் மாயாண்டி சுடலையாகிய நான் மக்கம்பள்ளியிலே நிலையம் வாங்க வேண்டும் வீட்டுக் கிளம்புற வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்தேன் நான் நேர்மையா கேட்டா நீ தரமாட்டாய் என்பது எனக்கு நல்லா தெரியுமே அதனாலே இந்த ஆற்றங்களை அடங்காத மாயாண்டி சுடலை அரபு நாட்டிலே பல அட்டுழியம் செய்துவிட்டேன் என்னுடைய அட்டுழியத்தை நிறுத்தணுமானா என்ன செய்யணும் தெரியுமா என்னுடைய ஆபத்திலிருந்து நீங்க தப்பிக்கணுமானா இந்த மக்கம்பள்ளி வாசல்ல கொடிக்கம்பத்து ஓரத்துல கொடிக்கம்பத்தின் ஓரத்திலே கொடிமாடன் சுடலை வாசலிலே